வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னல் சுத்தமமாக எழுந்தருளி 15/8/2024 வியாழக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அன்பும் கருணையும் மனித வாழ்வுக்கு இன்ப ஊற்றுகள் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: இன்ப ஊற்றாம் இல்லறத்தில் ஆண்பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வுகளை எழும்பி தாக்கியோரை தாக்கி தொல்லை தரும் சாவுமாம் நோய்கள் வரும் தேர்வீர். அன்பு ஊற்றி இருபேரிலேயே பெருக வாழ்த்தோடைய இன்முகம் பொறுமை தகவை காட்ட வேண்டும். தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள் இல்வாழ்வில் ஆய்ந்து கண்ட உண்மை என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல, இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு. இல்லறத்தை விட்டு பல துறவை நாடி எங்கெங்கோ சுற்றியடைந்தார் அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலை அறியும் முறை கண்டு கொண்டோம். இல்லறமும் துறவரமும் ஒன்றிணைந்த உயர் அறம் கண்டோம், மகிழ்ச்சி கொண்டோம் என்று சாமிஜி நமக்கு இந்த 2 பாடல் கொடுத்திருக்கிறாங்க. சாமி என்ன சொல்றாங்க? அன்பும் கருணையும் மனித வாழ்வுக்கு இன்ப ஊற்றுகள் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஆமா, ஒவ்வொரு குழந்தையும் உருவாகி தாய் வயிற்றுல வளர்ந்து அது 10 மாதம் முடிவதற்குள்ள ஜனனமாகி அந்த குழந்தை தான் வளர்ந்து இன்றைக்கு உலகம் முழுவதும் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த கருத்தொடராக வந்திருக்கக்கூடிய அவ்வளவு மக்களும் என்பதை நாம முதல்ல புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு குழந்தையும் அந்த உருவாகக்கூடிய அந்த வித்து நல்ல தெய்வீக வித்தாக இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த உருவாகக்கூடிய குழந்தை கருவுல திருவுடைய குழந்தைகளாக முழு வளர்ச்சி பெற்று தன்னுடைய முழு வளர்ச்சி அடைந்து ஜனனமாகும். இது எல்லோருக்கும் தெரியும். வித்து நிலம்புறம் தண்ணீர் காவற்கற்பு விளைவு தரும் சாமிஜி சொல்லுவாங்க. நாம நம்முடைய அந்த உடலை உயிரை நம் இறையொத்த தன்மைக்கு மனவளக்கலை பயிற்சி மூலமாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு தரும் அந்த திருமணத்திற்கு முன்பாக இந்த வாழ்க்கை கிடைச்சது அப்படின்னு சொன்னா மனவளக்கலை வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில தங்களுடைய வாழ்க்கைய முழுமையாக நல்ல ஒரு தெய்வீக வாழ்க்கையாக அன்பும் கருணையுமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்காக தான் சுவாமிஜி நமக்கு இந்த மனவளக்கலை பயிற்சிகளை கொடுத்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை உருவாகுது, அந்த குழந்தை முழு வளர்ச்சி பெறுது, ஜனனமாகுது. அது உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து பருவமடைகிற வரலும் பெண்களும் 14 வயது நிரம்புற வரலும் ஆண்களும் அந்த காலகட்டங்கள்ல முழுமையான அந்த வளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு இந்த தியான பயிற்சியையும் தற்சோதனை பயிற்சியையும் உயிர்நல பயிற்சியையும் பெற்று அவங்க வரும்போது தன்னுடைய வாழ்க்கையில இல்லறத்துல இருந்து கொண்டே அவங்க அந்த தெய்வீக தன்மையை பெற்று முழுமை பெறலாம். தற்காலத்துல எல்லாம் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4ஆக பிரித்திருந்தாங்க. ஒரு பையன் உணர்வு தெரிஞ்ச அந்த நாள்ல இருந்து பிரம்மச்சரிய வாழ்க்கை, சாமிஜி என்ன சொல்லுவாங்க, அத இளமை நோன்பு என்று சொல்லுவாங்க. அடுத்தது இனிய இல்லறம், அடுத்தது அகத்தவம், அடுத்தது தொன்று என்று 4ஆக பிரித்து வைத்திருந்தாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லாத்தையும் அந்த தாய் தந்தை மூலமாக, தாய் தந்தையினுடைய அந்த சுக்கிலத்தின் மூலமாக தெய்வீக தன்மையோடு பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் அந்த இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டே அந்த தெய்வீகத்தை பெறக்கூடிய அளவுல எளிய முறையில இந்த மனவளக்கலைய சுவாமிஜி நமக்கு வடிவமைத்து கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமியில பிறந்து வளர்ந்து இந்த முழுமை நிலை பெறும்போதுதான் அந்த இறையொத்த தன்மையான அன்பும் கருணையும் அவர்களுக்குள்ள அந்த தெய்வீக தன்மையானது முழுமையாக நிரம்பி இருக்கும். அப்போ நாம வினை பயன்தான் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வினை பயனை போக்கிக் கொண்டு நாம் அந்த தெய்வீக தன்மையோடு வாழணும் என்று சொன்னா மனவளக்கலை பயிற்சியானது உடல், உயிர், மனம், அறிவு அதற்கான பயிற்சியானது மிக மிக அவசியமான ஒன்று. ஒரு கேணி
அந்த கேணியில எல்லாம் சுத்தி ஊற்றெல்லாம் அடைச்சிருக்கு, இந்த கழிவுகள் எல்லாம். அப்ப என்ன பண்றாங்க, அதை சுத்தமா தூய்மைப்படுத்துறாங்க. அந்த ஊத்துகள் எல்லாம் சிறப்பாக அடைப்பு நீக்கி அந்த ஊத்துக்களை நல்ல நீர் வர்ற அளவுக்கு அவங்க கம்ப்ளீட்டா அதை தூய்மைப்படுத்தி அதை தூர்வாரி எல்லாம் சரி செய்யும் போது அந்த கேணியில அவ்வளவு ஊத்துகளும் அந்த தண்ணி கீழே விழுவுறது பாத்தீங்கன்னா அவ்வளவு அந்த குற்றால அருவியில கொட்டுற மாதிரி ஒவ்வொரு மூலையில இருந்தும் அந்த நீர் கொட்டும். அப்போ அந்த கேணி நிறையும் போது அதுல வரக்கூடிய தண்ணீர், அந்த ஊற்று நீர் எல்லாமே என் மக்களுக்கு பயன்படுது. அதுபோல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வினை பயனை நீக்கிக் கொண்டு மனவளக்கலை பயிற்சி மூலமாக அந்த தெய்வீக தன்மையோடு வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம். மற்றவர்களுக்கும் நாம அன்பும் கருணையோடு நாம இன்ப ஊற்றாக மாறி நின்று வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டு இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.